Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் ப்ரோக்கலி மசாலா எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்கலியில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரோக்கலியில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. அண்ட் அலர்ஜியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குது. முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது முக்கிய பங்கு அளிக்குது. அண்ட் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த ப்ரோக்கலியை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே போதும். அண்ட் உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் இந்த ப்ரோக்கலி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோக்கலியை நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட உணவு முறையில் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரோக்கலி பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் ஃபேமிலியிலேருந்து வரதுனால இதில் கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ஒரு ஹெல்த்தி வெர்ஷனாக நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அதனால் நாங்கள் ஆயில் ஃப்ரீ சப்பாத்தியோடய நீங்கள் இந்த ப்ரோக்கலி மசாலா நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஆயில் ஃப்ரீ சப்பாத்தியோடையோ அல்ல எண்ணெய் இல்லாத ரொட்டியோடையோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரோக்கலி கீழே இருக்க காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பூ மட்டும் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேன். ஒரு 10-15 முந்திரி பருப்பு சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கசூரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக ஒரு பிரியாணி இலை, 3 லவங்கம், கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பட்டை, லவங்கம், பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காகவும் அண்ட் ஜீரணத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பொடி பொடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆட்கள் அதிகமாக இருந்தால் நான் சொன்ன அளவுகள் எல்லாத்தையும் ரெட்டிப்பாக ஆக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம்ல குக் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா நம்ம மசிச்சிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்துருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரோக்கலி ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கலி சீக்கிரமாக வெந்துடும். அதனால் மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போன பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த ப்ரோக்கலி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணிங்கன்னா ப்ரோக்கலி நல்லா வெந்துடும். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிருக்கனால நமக்கு இப்போ கிரேவி ஒரு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம்ல குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி மேலே தூவி விடுறேன் ஃப்ளேவருக்காக. அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா நம்மளுடைய சூப்பரான ப்ரோக்கலி மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டர் சென்டரில் வச்சுட்டு மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த பட்டர் மெல்ட் ஆகி இருக்கிற டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவில். நல்லா சுட சுட நீங்கள் ரொட்டியோடையோ அல்லது இட்லி, தோசை எது கூடினாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஒரு டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.